ஆரோக்கியநாதன் ஆரோக்கியமரி திருவிருதியா புனித அந்தோனியாருக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் இறைபக்தியிலும் வளரவும் இறைவனின் ஆசீர் வேண்டியும் லேமத்திய மரிய சூசை புனித அந்தோனியாருக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் உடல் நலன்களுக்காகவும் ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ரோம்லி சூசைநாதன் ஆண்மலை பாற்றிக்காகவும் சுப்பிரமணியன் என்கின்ற சபரிராஜ் 3ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் சில்வையம்மாள் அல்போன்சா லியாண்டர் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஷண்முக ஜனார்தனன் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததே போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மக்கள் யாவரும் கூடுங்கள், எல்லா காலத்திலும் எல்லா இடங்களிலும் அவர் பெயர் சொல்லி பாடுங்கள். இறைவா இதோ வருகின்றோம், இறைவா இதோ வருகின்றோம். சீரா கான்மலை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே
இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமான பற்றன்புள்ள முயற்சிகளை பெருமதிப்புடன் கடைப்பிடிப்பதால் புனிதர்களின் நம்பிக்கையாளரின் இதயங்களை செம்மைப்படுத்தியருளும். அதனால் அவர்கள் தகுதியான மனதுடன் பாஸ்கா மறை நிகழ்வை ஏற்றுக்கொண்டு உமது மீட்பின் புகழை பறைசாற்றுவார்களாக. உம்மோடு தூய ஆவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கோவிலிலிருந்து தண்ணீர் வருவதை கண்டேன். அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழ்வும். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47, இறை வார்த்தைகள் 1-9 மற்றும் 12 வரை. அந்நாள்களில் வானதூதர் என்னை கோவிலில் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியில் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அம்மனிதர் கையில் ஓர் அளவு நூலை பிடித்து கொண்டு கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் அளந்தார். பின்னர் கணுக்காலளவு ஆழமுள்ள அத்தண்ணீர் வழியாய் என்னை அழைத்து சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்து என்னை முழங்காலளவு ஆழமுள்ள தண்ணீரில் அழைத்து சென்றார். மேலும் 1000 முழம் அளந்து இடுப்பளவு தண்ணீரில் என்னை நடத்தி சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்தார். ஆனால் இப்போது அது ஆறாக ஓடியது. எனவே என்னால் அதை கடக்க இயலவில்லை. ஏனெனில் தண்ணீர் உயர்ந்து நீந்தி போகும் அளவுக்கு ஆழமுடையதாய் யாராலும் நடந்து கடக்க முடியாத ஆறாய் ஓடியது. அவர் என்னிடம், மானிடா, இதை பார்த்தாயா என்றார். பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்து சென்றார். நான் அங்கே சென்றபோது ஆற்றில் இரு கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன். அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அரபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கியில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயுமிடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயுமிடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இரு மருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றின் கனிகள் குறையா.
ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 46 1-2, 4-5 மற்றும் 7-8 முடிய உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். கடவுள் நமக்கு அடைக்கலவும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுகாணுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நிலவுலகம் நிலை குலைந்தாலும் மலைகள் ஆழக்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆறு ஒன்று உண்டு, அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திரு உறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார், அது ஒருபோதும் நிலை குலையாது. வைகரை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். வாரீர், ஆண்டவரின் செயல்களை காணீர், அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர். பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகிலுள்ள 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சைதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர்,
முடக்குவாதமுடையோர் ஆகியோர் திரண்டு இருப்பார்கள். 38 ஆண்டுகளாய் உடல்நலமின்றி இருந்த ஒருவர் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு, நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும்போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆளில்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கிவிடுகிறார் என்று உடல்நலமற்ற அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாகிய இன்று படுக்கையை எடுத்து செல்லுவது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே, உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யார் என தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாக இருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர். இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, பெத்செய்தா என்பது 5 மண்டபம் கொண்ட ஒரு குளம். அந்த குளத்தில் வருடத்திற்கு ஒரு முறை வானதூதர் இறங்கி வந்து அந்த குளத்தை கலக்குவார். அப்படி கலக்கும் பொழுது எந்த வியாதிக்காரர் அங்கே இறங்குகிறாரோ அவருக்கு அந்த வியாதி குணமடையும். ஆகவே அந்த மண்டபத்தை சுற்றி எல்லா வகையான வியாதிக்காரர்களும் காத்து கொண்டிருப்பார்கள். வானதூதர் வந்து அவர்களுக்கு அந்த தண்ணீரை கலக்கி விடும் வரை அந்த வியாதிக்காரர்கள் அத்தனை பேரும் காத்து கொண்டிருப்பார்கள். அப்படி பார்க்கின்ற போது ஒரு மனிதன் 38 ஆண்டுகள் அந்த மண்டபத்திலே படுத்து கிடக்கிறார். நடக்க முடியாதவர், கால் ஊனமுற்றவர். ஆண்டவர் அவரை பார்த்து, நீ நலமடைய விரும்புகிறாயான்னு கேட்குறார். ஐயா, என்னால் நடந்து போக முடியல, நான் போகிறதுக்குள்ள தண்ணி கலக்கும்போது வேறொருத்தன் இறங்கிறான், நலமாயிடுறான், எனக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் 38 ஆண்டுகளாக வாய்ப்பு கிடைக்கும் என்று காத்து கொண்டிருந்த ஒரு மனிதன் எவ்வளவு ஏக்கத்தோடு இருந்திருப்பார். இயேசு அவரை பார்த்து, உம்முடைய படுத்தை எடுத்துக்கொண்டு நடந்து போ என்று சொன்னார். எடுத்துக்கொண்டு நடந்து போ என்று சொன்னார். உடனே நலமடைந்தார். மகிழ்ச்சியோடு படுக்கை எடுத்துக்கொண்டு செல்கிறார். பார்த்த யூதர்களுடைய மனநிலையை பாருங்கள். அன்று ஓய்வு நாள். ஓய்வு நாளில் எந்த பொருளையும் எடுத்துன்னு போகக்கூடாது. அதனால் ஓய்வு நாளில் படுக்கை எடுத்துன்னு போகிறது பெரிய தப்பு. ஒரு 38 ஆண்டுகளாக படுத்து கிடந்த ஒரு மனுஷன் நலமடைந்து படுக்கை தூக்கின்னு போகிறான்னு பார்த்து மகிழ்ச்சி அடைக்கிறதுக்கு பதிலாக அது பெரிய பாவமாக சொன்னார்கள் யூதர்கள். எவ்வளவு பெரிய தவறு! அந்த மனிதன் நலம் அடைந்ததுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இப்படி இயேசு செய்த புதுமைக்காக பாராட்ட வேண்டும். அதற்கு மாறாக இயேசு மீது குற்றம் கொண்டார்கள். ஓய்வு நாளில் நலமடை செய்தார் என்பது பெரும் பாவமாக கருதினார்கள். அன்பார்ந்தவர்களே, நல்லது செய்வதை கூட எவ்வளவு தவறான கண்ணோட்டத்திலே உலகம் பார்க்கின்றது. இதே மனநிலை இன்றையும் மக்கள் இருக்கின்றார்கள்.
பிற நலமடைவதோ பிற நன்றாக இருப்பதையோ புரிந்து கொள்ளாத மனிதர்கள் சட்டத்திட்டங்களையும் ஒழுங்குமுறைகளின் அடிப்படையில் இது தவறு என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை நம்மிடத்தில் கூட உண்டு. கடவுள் செய்த இந்த அரும் பெரும் செயல்களுக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். இறைவன் என்றும் நம்மோடு இருக்கின்றார். தீமையை மேற்கொண்ட வல்லமையை நமக்கு தருகின்றார். கடவுள் கொடுத்த இந்த வல்லமைக்காக நன்றி கூறுவோம். படைப்பு என்னையாக்கி உனக்கு தருகின்றேன், பருவகால பயிர்களாக முளைக்கின்றேன். வசந்தம் வீசும் வாழ்வில் என்னை இணைக்கின்றேன், இறைவன் தந்த சொந்தம் என்று நினைக்கின்றேன். உள்ளம் புறமும் வெண்மையாக வேண்டுமே, சொல்லும் பொருளும் உண்மையாக வேண்டுமே. உள்ளும் புறமும் வெண்மையாக வேண்டுமே, சொல்லும் பொருளும் உண்மையாக வேண்டுமே. கல்லும் உள்ளும் எரிந்து போக வேண்டுமே, கல்லும் உள்ளும் எரிந்து போக வேண்டுமே. கருணை வெள்ளம் என்னில் கசிய வேண்டுமே. படைப்பு என்னையாக்கி உனக்கு தருகின்றேன், பருவகால பயிர்களாக முளைக்கின்றேன். அப்பரசத்தில் ஒன்றுபட்டு நிற்கின்றேன், உப்பு சாரம் உள்ளது போல் வாழ்கின்றேன். அப்பரசத்தில் ஒன்றுபட்டு நிற்கின்றேன், உப்பு சாரம் உள்ளது போல் வாழ்கின்றேன். தப்பு ஒன்றும் செய்யவில்லை இறைவனே, தப்பு ஒன்றும் செய்யவில்லை இறைவனே. குப்புற உன் பாதம் விழுந்தேன் பரமனே. படைப்பு என்னையாக்கி உனக்கு தருகின்றேன், பருவகால பயிர்களாக முளைக்கின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீரளித்த கொடைகளையே உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் அழிவுக்கு உரிய எங்களுக்கு இவை உமது பராமரிப்பின் அடையாளமாகவும் அழியா வாழ்வுக்குரிய அருள் மருந்தாகவும் செயல்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோம்பின் வழியாக மனதை மேலே எழுப்புகின்றீர். நற்பண்புகளையும் அவற்றுக்குரிய பரிசினையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
பெற செய்கின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் பொழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் கேருப்பீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலை சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகண்டேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பற்றுக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திரு உலகத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். ஒரு கோடிடர் பாடை எதிர் வந்த போது உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். எனக்காக வாழ்ந்ததெல்லாம் பொய் வாழ்வு, எனக்காக வாழ்ந்ததெல்லாம் பொய் வாழ்வு என்பதை உன்னருளாலே உணர்ந்ததனால் நான் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன்.
வாழ்வும் வழியும் ஒளியும் மாணவர் மாறாத அன்பும் இரக்கமும் உடையவர் வாழ்வும் வழியும் ஒளியும் மாணவர் மாறாத அன்பும் இரக்கமும் உடைய இறைமகன் இயேசுவே என் வாழ்வின் மையம் இறைமகன் இயேசுவே என் வாழ்வின் மையம் என்றே ஏற்றிட முடிவெடுத்தேன் நான் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன் தீமைகள் பாவங்கள் விலகிடவும் தெய்வீக அன்பினை உணர்ந்திடவும் தீமைகள் பாவங்கள் விலகிடவும் தெய்வீக அன்பினை உணர்த்திடவும் இறைவனில் இரண்டர கலந்திடவும் இறைவனில் இரண்டர கலந்திடவும் இதயத்தின் ஆழத்தில் முடிவெடுத்தேன் நான் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன் ஒரு கோடிடர்பாடு எதிர் வந்த போதும் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன் எனக்காக வாழ்ந்ததெல்லாம் பொய் வாழ்வு எனக்காக வாழ்ந்ததெல்லாம் பொய் வாழ்வு என்பதை உணருளாலே உணர்ந்ததனால் நான் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன் கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருக என்ற அன்போடு என்னை ஏவிடும் ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மனங்களை கனிவுடன் தூய்மைப்படுத்தி அருளும். விண்ணக அருள் அடையாளங்களால் எங்களை புதுப்பிப்பதன் வழியாக தொடர்ந்து எப்பொழுதும் வருங்காலத்திலும் எங்கள் உடலுக்கு தேவையான உதவியை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இரக்கமுள்ள இறைவா, மக்கள் என்றும் உம்மீது அன்பு உள்ளவர்களாக விளங்க செய்வீராக. உமது கனிவால் அவர்கள் தங்களுக்கு பயன் தருபவற்றை இடைவிடாது பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித அந்தோனியாருக்கு நவநாள் ஜெபம். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத் தாரும். குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பேறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது ஆலயத்தில் வந்து கூடியுள்ளோம். நீர் ஏந்துள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எம் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தாரும். இறை அருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்களும் வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்களுக்கு நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். பதுவா பதுவின் அந்தோனியாரே, பாவிகள் எம்மை காத்தருள்வாயே, பாவிகள் எம்மை காத்தருள்வாயே. பதுவா பதுவின் அந்தோனியாரே. எல்லா வரமும் ஏக பிதாவால் நல்லாதரவாய் நிறைந்து நின்றீரே. பொல்லா நோயால் பேயால் நாங்கள் வல்லோனுமையே தேடி வந்தோமே. எல்லா வரமும் ஏக பிதாவால் நல்லாதரவாய் நிறைந்து நின்றீரே. பொல்லா நோயால் பேயால் நாங்கள் வல்லோனுமையே தேடி வந்தோமே. தளராமல் யாம் தரணியில் வாழ தந்தையின் அருள் தந்திடுவாய். தன்னிகரில்லா இயேசுவின் உருவை தாங்கியே மீண்டும் வந்திடுவாய். பதுவா பதுவின் அந்தோனியாரே, பாவிகள் எம்மை காத்தருள்வாயே, பாவிகள் எம்மை காத்தருள்வாயே. பதுவா பதுவின் அந்தோனியாரே. கடல் வாழ் மீன்களும் முன்முறை கேட்க கனிவாய் கரங்களில் தாங்கிடும் பேறு பெற்றனை. கடல் வாழ் மீன்களும் மும்முறை கேட்க கனிவாய் கரையில் காத்து நின்றனரே. காலங்கள்
காலங்கள் கடந்து கனவுலை நீரின் கரங்களில் தாங்கிடும் பேறு பெற்றனை தளராமல் யாம் தரணியில் வாழ தந்தையின் அருள் தந்திடுவாய் தன்னிகரில்லா இயேசுவின் உருவை தாங்கியே மீண்டும் வந்திடுவாய் பதுவா பதுவின் அந்தோணியாரே பாவிகள் எம்மை காத்தருள்வாயே பாவிகள் எம்மை காத்தருள்வாயே பதுவா பதுவின் அந்தோணியாரே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியே வாழ்க.